ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சனஸ் குக்கிங். காஞ்சனஸ் குக்கிங்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, உங்களுக்கு தலைமுடி வந்து நல்லா நீளமாக வளரணுன்னா இந்த பால் செஞ்சு எவ்ரிடே சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 48 டேஸ் வந்து இந்த பால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக தலைமுடி நல்லா நீளமாக கருன்னு வளரும். முடியை கொட்டுறதும் கொஞ்சம் நின்றுடும். கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்டு தெரியும். அதுக்கு வந்து நல்ல கருவேப்பிலையை நல்லா உருவி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை கிளாத்தில் ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டு ரொம்ப ட்ரை ஆக வேணாம், ஒரு நாள் ட்ரை ஆனால் போதும். நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு வெட் கிளாத்தில் ட்ரை கிளாத்தில் ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் நிழல்லே உலர்த்தி காய வச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இருந்தாலும் லைட்டாக நம்ம ஹீட் பண்ணும்போது தான் நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கும் போது வந்து அரைப்படும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் ஹீட் பண்ணி வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆன பிறகு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி வறுத்துக்கோங்க. 3 பொருள் தான். இந்த 3 பொருளை வச்சு நீங்கள் இந்த பால்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடலாம். சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா முடி வந்து நல்லா கருன்னு வளரும். அதுக்கப்புறம் முடி கொட்டுறதும் கம்மியாகிடும். நமக்கு வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த மெனோபாஸ், பெரிய மெனோபாஸ் அதெல்லாம் வரும்போது லேடிஸுங்களுக்கு வந்து நிறைய முடி கொட்டும். அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் அது மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய வந்து முடி கொட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த பால் செஞ்சு வச்சுக்கோங்க. எவ்ரிடே வந்து 2 பால்ஸ் எடுத்துக்கோங்க. 48 டேஸ் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு சூப்பராக முடி நல்லா கருன்னு வரும். நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருக்கேன். செஞ்சு பார்த்து தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சுது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 20லேருந்து 25 வந்து பேரிச்சம்பழத்தை வந்து சீட்ஸை நீக்கிடுங்க. சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 20-25 பாதாம் எடுத்துக்கோங்க. சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலையை நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலர் மாறக்கூடாது, ப்ரௌனாக கலர் மாறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. அந்த சூடோடு வந்து நம்ம மிக்ஸர் ஜாரில் அரைச்சி எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும். ஆற விட்டுட்டோன்னா நமுத்துரும். அதனால் இந்த சூடுலேயே வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சவுண்டு கேட்கணும், கரன்னு சவுண்டு கேட்கணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. ஹீட்லேயே வந்து சூடுலேயே வந்து அரைச்சோன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் இப்படி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நம்ம வந்து பாதாமும் டேட்ஸும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இது ஆறுறதுக்குள்ளே இப்போ 25 பாதாம் எடுத்துக்கோங்க. 25 பாதாம் எடுத்துக்கோங்க. 25 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது டெய்லியுமே நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. சூப்பராக முடி நல்லா கருன்னு நீளமாக வளரும். அட்லீஸ்ட் நீளமாக வளர்றதோ இல்லையோ இருக்கிற முடி கொட்டாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் ஏஜஸ், எல்லா ஏஜுக்காரங்களும் எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இது எல்லாமே ஹெல்த்தியானது தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து மிக்ஸர் ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். இதையும் கருவேப்பிலையும் மிக்ஸர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைப்படாது. இது கொஞ்சம் குறைன்னு தான் அரைப்படும். பரவாயில்ல, நைஸாலாம் அரைப்படாது. இது வந்து நீங்கள் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து ரொம்ப காய விட்டுட்டோன்னா கருப்பு கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கலர் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து
க்ரீனிஷாகவே இருக்கணுன்றதுக்காக பச்சையாக இருக்கும்போதே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து அரைக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாதாமும் டேட்ஸும் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஆகிடும். இது கூட வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா பொடி பண்ணி அரைச்சிக்கோங்க. பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி ஆகாது, கொஞ்சம் குறைக்குறந்தான் இருக்கும். இந்த 3 பொருளை சேர்த்து நம்ம சூப்பரான ஹெல்தி பால்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இது கூட இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கிறத சேர்த்துடலாம். உங்களுக்கு பெரிய ஜாரில் அரைக்க வரலன்னா சின்ன ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா குறைன்னு அரைச்சிட்டு இது கூட வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறைன்னு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு மாதிரி திக்காக டேட்ஸ் போட்டதுனால அப்படியே வந்து நல்லா பிசுன்னு இருக்கும். கை வச்சு நல்லா வழிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க. நெய் வந்து லைட்டாக ஹீட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை அதிலே வந்து சூடாக தான் இருக்குது, அதனால் அப்படியே கூட நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் பிடிக்க வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே வெளியவே ஒரு 1 வீக்குக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு 1 வீக் வரைக்கும்லாம் இருக்காது. நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பால் பிடிச்சி வச்சிங்கன்னா 2 பால் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா முடி கொட்டாமல் இருக்கும். மூணே பொருள் தான். இந்த 3 பொருளை வச்சு ஹெல்தி பால் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் வந்து இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து தலைமுடி வந்து க்ரே ஹேராக இருக்குது, ட்ரை ஹேராக இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வந்து கருன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், செஞ்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இது கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பரான கருவேப்பிலை பால்ஸ். எவ்ரிடே வந்து 2 பால்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சூப்பரான ஹெல்தியான கரி லீஃப் பால்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.